தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 25வது நாளில் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 25ஆம் நாள் தியானமாக பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். இன்றைய நாட்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கின்றது. தேவன் நம் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் உயர்வான திட்டங்கள், நோக்கங்கள் வைத்திருக்கின்றார். எப்போதும் தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சாத்தான் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டங்களை அழித்து போடும்படியாக அவர்களை வஞ்சிக்கின்றான். சிறு பிள்ளைகளை பார்க்கும் போது கீழ்ப்படியாத குணம், அடம் பிடிக்கின்ற குணம், 2 வயது கூட ஆகியிருக்காது, அதற்குள் மொபைல் போனுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். நம்முடைய ஜெப ஐக்கியத்திற்கு வருகின்ற ஒரு ஆசிரியை சொன்ன காரியம் என் உள்ளத்தை உடைத்து விடுகிறதாக இருந்தது. 5வது 6வது படிக்கும் பிள்ளைகள் கூட போதை பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றார்களாம். போதை மருந்துகள் வெறும் 10 ரூபாய்க்கு சாக்லேட் வடிவத்தில் கிடைக்கிறதாம். அதை எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள் பள்ளியில் ஒருவித மயக்க நிலையிலேயே இருப்பார்களாம். தேவையில்லாமல் மற்ற பிள்ளைகளோடு சண்டை போட்டுக் கொள்வார்களாம். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கூட போதை பழக்கங்களுக்கு அடிமைகளாகி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். படிப்பை முடித்தும் வேலைக்கு போகாமல் சோம்பேறியாய் சுற்றித் திரியும் வாலிப பிள்ளைகள் உண்டு. அறியாத புரியாத வயதில் காதல் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்தும் விடுதலை பெறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். செல்போனுக்கு அடிமையாகி இருக்கின்ற பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெற ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இன்று பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளிலிருந்து, பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பிள்ளைகள் ஒரு விடுதலை பெறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் அநேகம் இருக்கின்றது. ஏசாயா 40, 29, 30 வசனங்கள் சொல்கிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாலிப பருவம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது. வாலிப பருவம் அனுபவம் இல்லாத வயது என்று சொன்னாலும் வாலிப வயதில் எடுக்கின்ற தீர்மானங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை வகுத்து கொடுக்கின்றது. இந்த வாலிப பருவம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டமான பருவமாக, அல்லது நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு மனநிலை உள்ள ஒரு பருவம். இந்த காலகட்டத்தில் வாலிப பிள்ளைகள் வழிமாறி போகாதபடி, திசை மாறி போகாதபடி பிள்ளைகளுக்காக பெற்றோர் பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. சங்கீதம் 127:4 சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஈவு என்று சரியாக புரிந்து கொண்ட எந்த பெற்றோரும் அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றும், இந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்த்து கொடுக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று உணர்ந்து வளர்ப்பார்கள். வேதத்திலே பார்த்தோம் என்றால், மோசேயின் தாயினிடத்தில் இந்த பிள்ளையை எனக்காக வளர்க்க வேண்டும் என்று கூறினாள். அன்பானவர்களே, பார்வோனுடைய மகள் மோசேயின் தாயினிடத்தில் அந்த குழந்தையை எனக்காக வளர்க்க வேண்டும் என்று கொடுத்தது போலத்தான் தேவன் நம்முடைய கைகளிலும் பிள்ளைகளை அவருக்காக நன்றாக வளர்க்க வேண்டும். தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறதில் உற்சாகமுள்ள பிள்ளைகளாக
நற்சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று நம்முடைய கைகளிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த வயதிலேயே அவர்களை கண்டித்து வளர்க்க வேண்டும். பின்பு அவர்கள் பெரியவர்களாகி தவறு செய்யும் போது வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. 5ல் வளையாதது 50லும் வளையாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாயும், அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பாயும் இருக்க வேண்டும். கடந்த வாரம் ஆலய ஆராதனையில் நான் பார்த்த ஒரு காட்சி எனக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. எனக்கு 2 வரிசைக்கு முன்பாக அமர்ந்திருந்த ஒரு வாலிப பையன் செல்போனில் ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுவதும், அவனுக்கு முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வாலிப பெண்ணிற்கு ஏதோ போனில் டைப் செய்து காண்பிப்பதும் சிரிப்பதுமாக இருந்தார்கள். சுற்றி இருப்பவர்களை பற்றியோ ஆராதனையில் தேவ பிரசன்னத்தை உணர்வதையோ எதையுமே அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த வாலிப பையனுடைய பெற்றோர் அருகில் இருந்தும் அதை பெரிதாக எண்ணாமல் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய செயல்கள் சுற்றி இருந்த அநேக மக்களுடைய சிந்தனையை திசை திருப்புகிறதாக இருந்ததை பார்த்த நான் மனமுடைந்து போனேன். அதை பொறுக்க முடியாமல் அங்கிருந்த ஒரு சகோதரியிடம் சொல்லி அவர்களை எச்சரிக்க சொன்னேன். இக்கால இளம் தலைமுறை கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவ பயமற்ற கலாச்சாரத்தில் வாழ்கின்றார்கள் என்பதை எண்ணும் போது வேதனையாகத்தான் இருந்தது. கண்பான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பெற்றோர்கள் தங்கள் சிறு பிள்ளைகள் ஆலய ஆராதனையை கவனிக்க முடியாதபடி தொந்தரவு செய்வார்கள் என்று எண்ணி மொபைல் போனை அவர்கள் கையில் விளையாடும்படி கொடுத்து விடுகின்றார்கள். அதுதான் நல்ல தீர்வு என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதுவே அவர்கள் தேவ பயமற்றவர்களாக வளர்வதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தை ஐக்கியத்தை விட்டு விலகி செல்வதற்கும் காரணமாகி விடுகின்றது. பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது. அவர் நமக்கு உதவி செய்யும்படி எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய செயல்களை, பேச்சுக்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்று போதித்து வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் தீய வழியிலும் தீய பழக்கத்திலும் சிக்கிவிடக் கூடாது என்று நினைக்கின்ற நாம் எப்பொழுதும் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க முடியாது. அவர்கள் போகும் இடங்களுக்கெல்லாம் நம்மால் அவர்களுக்கு பின் செல்ல முடியாது. அது நன்றாகவும் இருக்காதில்லையா? ஆனால் நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் வளர்க்கும் போது, அவர்களுக்குள் தேவ பயம் இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை எந்த பாவமும் நெருங்க முடியாது. நெருங்கினாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு துணை நிற்பார். உபாகமம் 28:34 உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய் என்ற வேத வசனத்தின்படி இந்த கடைசி நாட்களில் அவர்கள் கண்கள் காணும் காரியங்களில் மதிமயங்கி போகும்படி அநேக வாலிப பிள்ளைகளை ஸ்மார்ட் போன் மோகத்தில் கட்டி வைத்திருக்கின்றான். நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை தியானம் பண்ணாதபடிக்கு, தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு மிகவும் தீவிரமாகவும் தந்திரமாகவும் செயல்படுகின்றான். ஒரு வாலிப பிள்ளை இப்படியாய் சொன்னான். ஸ்மார்ட் போனில் ஒரு கேமை பார்க்கும்படி தூண்டப்பட்டதாகவும் அதை விளையாடி முடித்து விட்டு அவன் தூங்கிவிட்டதாகவும், ஆனால் திடீரென்று இரவு கண்விழித்து பார்த்தபோது தன்னை அறியாமலே வீட்டை விட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்ததை அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும், ரொம்ப நாட்களாக இதே மாதிரி தொடர்ந்து நடந்ததாக அவன் இயல்பாக சொன்னான். மேலும் நம் பிள்ளைகள் பார்க்கும் அநேக கார்ட்டூனில் வரக்கூடிய உருவங்கள் கூட வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் உருவத்தின் சாயலாக இருக்கிறது என்று ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கின்றார். ஆண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று பார்த்தால், இந்நாட்களில் பிசாசானவன் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் வஞ்சிக்கின்றான். இன்டர்நெட், ஃபேஸ்புக் மூலம் தவறானவர்களிடம் தொடர்பு கொண்டு அதனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கடைசியில் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்கிய பிறகு இன்டர்நெட்டை பயன்படுத்துகின்றவர்களை பிசாசானவன்
ஏவாளை வஞ்சித்ததைப் போல வஞ்சித்து கடைசியில் படுகுழியில் தள்ளிவிடுகின்றான். ஆம் பிரியமானவர்களே, சாத்தானின் ஆளுகையில் அடிமைப்பட்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். வேதத்தில் பார்க்கும்போது என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு ஜெபம் அன்னாளுடைய ஜெபம். 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி. அன்னாளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது பிள்ளைக்காக அவள் ஜெபித்த ஜெபமே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆயுதமாக இருந்தது. ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று அந்த தாய் அறிந்திருந்தாள். பாருங்கள், இன்று பிள்ளைகள் பிறந்தும் கூட ஜெபிக்காமல் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் தனக்கு பிள்ளை இல்லாத போதே அன்னாள் தேவனிடத்தில் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டி ஜெபித்தது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளையை தேவனுக்காக அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனையும் பண்ணினாள். ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நான் என்ன சொல்லி ஜெபிப்பது என்று தெரியவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் நான் படித்ததில் ஒரு சகோதரி சொன்ன காரியத்தை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகின்றேன். வேதத்திலிருந்து ஜெபத்திற்கான சுருக்கமான பரிந்துரைகளுடன் அவர்கள் உருவாக்கிய பட்டியலை உங்கள் பிரயோஜனத்திற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 31 குறிப்புகள். சொல்லப்படுகின்ற வேத வசனங்களை நீங்கள் தியானித்து ஜெபிக்கலாம். ஏசாயா 45:8, 2 தீமோத்தேயு 2:10 பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கலாம். 2 பேதுரு 3:18 பிள்ளைகள் தேவ கிருபையில் வளர ஜெபிக்கலாம். எபேசியர் 5:2, கலாத்தியர் 5:22 தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் பிள்ளைகள் அன்பு கூர்ந்து வாழும்படியாய் ஜெபிப்பது. சங்கீதம் 25:21 நேர்மை மற்றும் உத்தமமாய் நம்முடைய பிள்ளைகள் நடக்க ஜெபிப்பது. 1 தெசலோனிக்கேயர் 5:6 சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் வளர. சங்கீதம் 19:10 தேவனுடைய வார்த்தையின் மீதான வாஞ்சையுடன் இருக்க. லூக்கா 6:36 நீதியின்படி வளர. 1 பேதுரு 2:17 மரியாதையுடன் நடந்து கொள்ள. எபேசியர் 6:1 சொல்லப்பட்டபடி பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க. நீதிமொழிகள் 3:3 விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ. 2 தீமோத்தேயு 2:22 1 கொரிந்தியர் 6:18 சொல்லப்பட்டபடி நம்முடைய பிள்ளைகள் இச்சையடக்கத்துடன் வளர. சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டபடி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ. எபேசியர் 6:1 சொல்லப்பட்டபடி பெற்றோரை கனம் பண்ண. 1 தீமோத்தேயு 6:18-19 வசனங்களில் சொல்லப்பட்டபடி பெருந்தன்மை உடையவர்களாய் இருக்க. ரோமர் 14:19 சொல்லப்பட்டபடி சமாதானமாய் வாழ. 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டபடி தெய்வீக மகிழ்ச்சியோடு வாழ. எபிரேயர் 12:1 நம்முடைய பிள்ளைகள் விடாமுயற்சியுடையவர்களாய் இருக்க. தீத்து 3:2 பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டபடி பிள்ளைகள் மனத்தாழ்மையுடன் வாழ. கொலேசியர் 3:12 சொல்லப்பட்டபடி நற்பண்பு உடையவர்களாய் இருக்க. கலாத்தியர் 6:5 சொல்கிறபடி பொறுப்போடு நடந்து கொள்ள. பிலிப்பியர் 4:12-13 வசனங்கள் சொல்கிறபடி மன நிறைவுடன் திருப்தியுடன் வாழ. லூக்கா 17:5-6 எபிரேயர் 11:1-40 வசனங்கள் சொல்கிறபடி நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர. எபேசியர் 6:7 சொல்கிறபடி சேவை செய்யும் வாஞ்சியுடையவர்களாய் இருக்க. ரோமர் 15:13 சொல்கிறபடி நம்பிக்கையுடையவர்களாய் வாழ. கொலேசியர் 3:23 சொல்லப்பட்டபடி கடினமாக உழைக்க விருப்பமும் மற்றும் திறனும் உடையவர்களாய் இருக்க. நீதிமொழிகள் 16:3 சொல்கிறபடி தேவ சித்தம் செய்கின்றவர்களாய் இருக்க. 2 தீமோத்தேயு 1:7 நீதிமொழிகள் 1:3 சொல்கிறபடி சுய ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் இருக்க. எபேசியர் 6:18 சொல்கின்றபடி எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கின்றவர்களாய் இருக்க. கொலோசையர் 2:7 எபேசியர் 5:20 சொல்கின்றபடி நன்றியுணர்வு உடையவர்களாய் இருக்க. சங்கீதம் 96:3 சொல்கின்றபடி ஊழியம் செய்வதற்கான இருதயம் உடையவர்களாய் இருக்க. 31 குறிப்புகள் சொன்னேன். இந்த 31 குறிப்புகள் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம். அல்லது இந்த 31 குறிப்புகளையும்
நாம் ஒரு நாளில் அந்த வசனங்களை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிமையாக்கி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சகோதரியும் கூட அவர்கள் பிள்ளைகளுக்காக இந்த ஜெப விண்ணப்பங்களை பல வாரங்களாக ஜெபித்த போது அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்க்க விரும்பிய நல்லொழுக்கங்கள், நல்ல குணங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கியதாம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அசாதாரணமான காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. எனக்கு அன்பான பெற்றோரே, நம் பிள்ளைகளுக்கு 3 வயது ஆகின்றதோ இல்லையோ அதற்குள் பள்ளியில் சேர்த்து விடுகின்றோம். அவர்கள் கத்தி கதறினாலும் விடுகின்றோமா? இல்லையே. ஆனால் இதே தீவிரத்தோடு நமது பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புகின்றோமா? அழுகின்றான் என்று எளிதாக பதில் சொல்லி விடுகின்றோம். பள்ளிக்கு போகும் நம் பிள்ளைக்கு வீட்டு பாடங்களை அன்றாடம் சொல்லிக் கொடுக்க எத்தனை பிரயாசப்படுகின்றோம். ஆனால் தினமும் வேத எழுத்து கூட்டி வாசிக்க நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இருக்கின்றோமா? அவர்களுக்கு அருகில் பொறுமையுடன் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க உதவி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சூசன்னா வெஸ்லி என்ற தாயாருக்கு 19 பிள்ளைகள் இருந்தார்களாம். தன் எல்லா பிள்ளைகளுக்கென ஜெபிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் செலவிடுவாராம். எல்லா பிள்ளைகளையும் உட்கார வைத்து 1 மணி நேரம் செலவிட்டு ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து அவர்களுடன் பேசி அவர்களுடைய சந்தேகங்களுக்கு வேதத்திலிருந்து விளக்கம் தருவாராம். ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகும்போது தன் பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து ஜெபித்த பிறகே தூங்க செல்வார்களாம். இப்படிப்பட்ட கடவுளுக்கு பயந்த தாயாருடைய பிள்ளைகளில் 2 ஜான் வெஸ்லி மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி ஆகியோர் இங்கிலாந்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தனர். பெற்றோராகிய நாம் கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கும் நம் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் பெயரையும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். எல்லா பெற்றோருமே தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் பெயர் புகழ் பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் எதிர்பார்ப்பின்படி உயர்ந்து செலுத்தோங்கி இராவிட்டால் மனம் சோர்ந்து போவார்கள். பிள்ளைகளை குறித்த பாரமும் பொறுப்பும் பெற்றோருக்கு இருப்பது இயற்கைதான். ஆனால் யார் யார் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கின்றார்களோ, பிள்ளைகளை பற்றிய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டார்களோ, அவர்கள் என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நன்மையாய் நடத்துவார் என்று சமாதானத்தோடு இருப்பார்கள். ஆம், என கண்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற தேவ பக்தியுள்ள தேவ பயமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கும் போது நாம் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படவோ, அவர்கள் ஏதாவது தீய வழியில் தீய பழக்கத்தில் சிக்கிக் கொள்வார்களோ என்று பயப்படவோ அவசியமே இருக்காது. காரணம், அவர்களுக்குள் தேவ பயம் இருக்கும் போது நல்லது எது தீயது எது என்று பகுத்தறிகின்ற ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். ஏசாயா 8:18 சொல்கிறது, இதோ நானும் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆம், இந்த வசனத்தின்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கூட இந்த தலைமுறைக்கு அடையாளமாகவும் கர்த்தருக்கு சாட்சியாகவும் இருக்கும்படி ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று பேசப்படுகிற ஒவ்வொரு தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதமாக, உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உடைய ஆவிக்குரிய வாழ்வை உயிர்ப்பிக்கிறதாக, ஜெப வாழ்வை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து நாம் தியானித்தோம். பிள்ளைகளுக்காக ஜெபம். சங்கீதம் 127 3வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரம், சுதந்திரம், a gift from God, a reward from God. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தருடைய பிள்ளையே, வாலிப நாட்களிலே ஆண்டவரை நினைக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை
மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த வாலிப நாட்களில் தான் அநேக சோதனைகள், அநேக இடர்கள், அநேக போராட்டங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் சற்று யோசித்து பார்த்தேன், இந்த வாலிப நாட்களிலே ஏன் இவ்வளவு சோதனை? பிசாசானவன் ஏன் வாலிபர்களை அழிக்க நினைக்கிறான் என்று யோசித்த போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. சங்கீதம் 127 4வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னேன். gift from God. அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம், அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாராம், அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கார் தெரியுமா? சங்கீதம் 127 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலவான் கையிலே அம்பாக இருக்கிறார்கள். ஆம் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பலவான் கையிலே ஒரு அம்பாக இருக்கிறீர்கள், கூர்மையான ஆயுதமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆதல் தான் சாத்தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கிறான், உங்களை டிஸ்டர்ப் பண்ண பார்க்கிறான். ஏன்? உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ண பார்க்கிறான். ஆதல் தான் அந்த வாலிப நாட்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை பற்றி நம்முடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்கென்று வாழ நம்ம அர்ப்பணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க 2 ராஜாக்கள் 5:1-19 வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, அங்கே நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். அந்த மனிதன் ஒரு பெரிய யுத்த வீரன், சிறிய நாட்டின் படைத்தலைவனாக இருந்த ஒரு மனிதன். அவருக்கு ஆள்பலம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சம்பத்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, பேர் புகழ் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அவர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம், அவர் குஷ்டரோகம் என்ற வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில தீர்வு இல்லாமல் கலக்கத்தோடு வேதனையோடு இருந்தார். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு சிறிய மகள், அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறிய மகள், எபிரியர் பெண்மணி, அவள் நாகமானுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார். இஸ்ரவேல் தேவனை குறித்து அவரிடத்தில் சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், இவள் எப்படி சொல்லியிருக்க கூடும்? அவருடைய பெற்றோர்கள் அந்த மகளுக்கு தன் சிறிய வயதிலிருந்து ஞானப்பாலாகிய தேவ வசனத்தை ஊற்றி வளர்த்திருப்பார்கள். ஆதல் தான் இஸ்ரவேல் தேவனை குறித்து அறிந்திருந்தால், எலிசா என்று தேவ மனிதனை குறித்து அவள் அறிந்திருந்தார். ஆதல் தான் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாகமானிடத்தில் சொன்னார், இஸ்ரவேல் தேவனிடத்தில் உனக்கு தீர்வு உண்டு. என கண்பானவர்களே, அவள் ஒரு சாதாரண வேலைக்கார பெண்மணிதான், ஒரு சிறு மகள் தான். ஆனா அந்த சிறு மகள் நாகமனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டான். அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறினார். ஒரு பெரிய சாதனை புரிகிற பெண்மணியாக, மகளாக அவள் மாறினார். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரையே நீ நினைக்கும் பொழுது, வாலிப நாட்கள் கர்த்தருக்கென்று உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் போது, உன் இருதயத்தை ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வைப்பது நிச்சயம். ஆதலால் இது குறித்து யோசிப்போம், சிந்திப்போம், அதை செயல்பட ஒப்பு கொடுப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் வைக்க, அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகள், அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், அவருடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் நீர் அறிந்திருக்கிறேன். உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உடைய சித்தத்தின்படி செம்மையான பாதையிலே நடத்தி நீ சொன்னீர், நான் அவனை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நான் நடத்துவேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதன்படி செம்மையான பாதையில் நடத்துங்க. அவன் மனதில் இருக்கிற சோர்வுகள், அவன் மனதில் இருக்கிற ஏமாற்றங்கள், வேலை இல்லை, சுகம் இல்லை, உயர்வு இல்லை, ப்ரொமோஷன் இல்லை என்று பல காரியங்களை இல்லை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்கி, அவர் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த பலனை அவர் வாழ்க்கையை கட்டளிடுகிறது மாத்திரமில்லை, சுவாமி நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக நீர் அவர்களை நடத்துங்க, வழி நடத்துங்க. மேலும் தம்முடைய மகிமையினால், வரங்களால், நம்முடைய அபிஷேகத்தால்
நிறைத்தருளும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. நன்றி. கண்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இது ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.